புது வாட்சுங்க. புது ஜெர்மன் வாட்ச். ஆமாம், ஜெர்மன் வாட்ச். சிட்டிசன் ஜெர்மன் வாட்ச். நீங்கள் எடுங்க, அப்படியே பேக்கிங் கட்டிங்க. எப்படி இருக்குது? நல்லா இருக்குங்களா? ஓகே. இப்படி காட்டுங்க. ஓகே. என்ன விலைங்க அது? 3500. 3500. 3500. 170 கிராம்ஸு. ஆமாம், 175 கிராம்ஸு. 3500 அம்மா என்ன பார்க்க முடியல. ஓகே, சூப்பர். செட் பண்ணுங்க, வாங்க செட் பண்ணுங்க. 3 வருஷமா பார்க்காத வாட்சி ஒரு வாரத்துக்கு முன்னே கிடச்சிது. ஆமாம், துபாய் வாட்சுமா. ஓகே, சூப்பர். இப்போ தான் பேட்டரி போட்டேன் 3 வருஷமா. இப்போ 2022 சோத்தரித்து அதுக்கு பாஸ்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. எங்களுடைய ஏஜி சர்ச் சபை சேதாப்பேட்டையில் இருக்கிற ஏஜி சபையில் உள்ள ஆராதனை பண்றவங்க மூப்பர்கள் வந்திருக்காங்க. அவங்க வந்து எல்லாரும் இப்போ ஆராதனை பண்ணி ஆண்டவரை ஜெபிச்சு பண்ணுவோம். உங்களுக்கு அதெல்லாம் ஆசீர்வாதம். எல்லாரும் அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்ளுமாறு தாழ்மையுடன் உங்களுக்கு அந்த கேட்டுக்கொள்கிறேன். பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமாக இருக்கிறது. இந்த ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். தேசத்திலும் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய செழிப்பை தந்து அநேகருக்கு உதவுகிறவர்களாக, கடன் வாங்காதபடிக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக. கடைசியாக வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை கேட்டு நாம் அவர்களுடைய வார்த்தைப்படி கைத்தத்துக்கு உண்மை நம்பி இருக்கும் பொழுது அவர்